Hi students, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா numerical analysisல Euler's method தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். Euler's methodல first question, solve dy by dx equal to y minus x divided by y plus x அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. Then initial condition y of 0 equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த range of x ஓட range வந்து பாத்தீங்கன்னா 0 ல இருந்து 0.2 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. And then h ஓட value 0.1 ன்னு கொடுத்திருக்காங்க. Euler's method யூஸ் பண்ணி நாம இந்த சம்ம சால்வ் பண்ணனும் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ givenல கொடுத்திருக்க valuesலாம் நம்ம வந்து எடுத்து எழுதிக்கலாம். இப்போ dy by dx equal to y minus x divided by y plus x அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டேர்மை நான் என்ன பண்ணுவேன்னா f of x, y அப்படின்னு சொல்லி நம்ம இனிஷியல் கண்டிஷன் என்ன கொடுத்திருந்தாங்க, y of 0 equal to 1 ன்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா. இந்த பாயிண்ட்ல இருந்து x நாட் ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0, y நாட் ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 ன்னு தெரியும். சரிங்களா? h ஓட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்தாங்க 0.1 அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்திருந்தாங்க. வந்து பாத்தீங்கன்னா Euler's method உடைய ஃபார்முலா y சஃபிக்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா m+1 ங்கிறது இருக்கு. சரிங்களா? அப்போ ym plus 1 equal to ym plus hf of xm, ym. ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா Euler's method ஓட ஃபார்முலா. இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வந்து வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ நமக்கு givenல வந்து பாத்தீங்கன்னா x ஓட ரேஞ்ச் வந்து என்னென்ன கொடுத்திருக்காங்க, 0 ல இருந்து 0.2 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்படினா நம்ம என்னென்ன வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா y of 0 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும், y of 0.1 ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும், y of 0.2 ஓட வேல்யூ நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சரிங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சஃபிக்ஸ் 0, இங்க 1, இங்க 2 அப்படி நம்ம வந்து போட்டுக்குவோம். சரிங்களா? இப்போ y நாட் ஓட வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். y நாட் ஓட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு givenலயே கொடுத்திருந்தாங்க 1 ன்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா y நாட் ஆஃப் 0 ஓட வேல்யூ தான் நமக்கு y நாட் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணா போதுமானது அப்படினா y1 ஆஃப் 0.1 ம் y2 ஆஃப் 0.2 ம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணா போதுமானது. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா m ஓட வேல்யூ என்ன போட்டோம்னா நமக்கு y1 அப்படிங்கிற டேர்ம் வந்து கிடைக்கும். அப்படினா m ஓட வேல்யூ 0 ன்னு நம்ம வந்து போட்டோம்னா நமக்கு y1 அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா 0 plus 1 அப்படிங்கிறது y1. ஏன்னா இங்க சஃபிக்ஸ்ல 1 இருக்கிறதா வேணும். y1 ஆஃப் x, x ஓட வேல்யூ தான் இங்க 0.1 வந்து இருக்கு. சரிங்களா? அப்ப m ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இங்க 0 ன்னு சொல்லிட்டு இந்த ஹோல் ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படினா இப்போ y1 equal to y0 plus hf of x0, y0 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். சரிங்களா? இந்த y equal 0 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டேர்ம் எப்படி இருக்குறதா அர்த்தம் அப்படினா y1 of 0.1 இருக்குறதா அர்த்தம். சரிங்களா? தென் y0 ஓட வேல்யூ நமக்கு given என்ன கொடுத்திருந்தாங்க 1 ன்னு கொடுத்திருந்தாங்க. ஓகேவா? அப்போ 1 plus h ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 0.1 ன்னு சொல்லிட்டு f of x0, y0 ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு given என்ன கொடுத்திருந்தாங்க f of x, y ஓட வேல்யூ y minus x divided by y plus x ன்னு கொடுத்திருந்தாங்க. இங்க x க்கு பதிலா இங்க x0 இருக்கு, இங்க y க்கு பதிலா இங்க y0 ன்றது இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த ஈக்குவேஷன்ல x க்கு பதிலா x0 னும் y க்கு பதிலா y0 னும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதிக்கலாம். கிடைக்கும்னா y0 minus x0 divided by y0 plus x0 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வேல்யூஸ் வந்து போட்டுக்கோங்க. அப்போ 1 plus 0.1 into y0 ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 minus x0 ஓட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 0 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ கீழ 1 plus 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இத வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ 1 plus 0.1 into இது மேலே நமக்கு 1 தான் கிடைக்கும், கீழே 1 தான் கிடைக்கும். அப்போ டைரக்டா நான் வந்து 1 ன்னே போட்டுக்கிறேன். சரிங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 plus 0.1 ங்கிறது என்ன கிடைச்சிருக்கு 1.1 ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ y1 of 0.1 ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1.1 ன்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ y2 of 0.2 மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். சரிங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷன்ல என்ன போட்டா நமக்கு y2 வந்து கிடைக்கும்னா m ஓட வேல்யூ நம்ம 1 ன்னு போட்டோம் அப்படினா y2 ஓட வேல்யூ தெரியும். 1 plus 1 2 அப்படி நமக்கு தெரியும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா y2 தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஓகேங்களா? y1 கண்டுபிடிச்சனா இப்போ y2 கண்டுபிடிக்கணும்ங்கிறதுனால m ஓட வேல்யூ நான் 1 ன்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் ஈக்குவேஷன்லயே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்போ put m equal to 1 in equation 1 ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும் அப்படினா y2 ன்னு கிடைக்குமா? அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா y1 plus hf of x1, y1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நமக்கு ஈக்குவேஷன் வந்து கிடைச்சிருக்கும். இப்போ வந்து வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. y1 ஓட வேல்யூ வந்து நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1.1 ன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 1.1 h ஓட வேல்யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 0.1, f of x1, y1 அப்படினா நமக்கு givenல கொடுத்திருக்க
இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பண்ணும், ஒய்க்கு பதிலாக ஒய் ஒன்று நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா y1 மைனஸ் x1 டிவைடட் பை y1 ப்ளஸ் x1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 1.1 ப்ளஸ் 0.1 இன்ட்டு y1ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 1.1ன்னு தெரியும். மைனஸ் x1ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிவனில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இது வந்து x0ஓட வேல்யூ, இது x1ஓட வேல்யூ, இது வந்து x2ஓட வேல்யூ. சரிங்களா? அப்போ x1ஓட வேல்யூ என்னது 0.1. அந்த வேல்யூஸை நான் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். டிவைடட் பை 1.1 ப்ளஸ் 0.1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 1.1 ப்ளஸ் 0.1. அப்போ மேலே சிம்பிளிஃபை பண்ணால் 1.1லேருந்து 0.1 மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு 1ன்னு கிடைக்கும். கீழே ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 1.2 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இது டிவைட் பண்ணிக்கலாம். 1.1 ப்ளஸ் 0.1 இது டிவைட் பண்ணிங்கன்னா எனக்கு 0.8333 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா y2 ஆஃப் 0.2ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 1.18333ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா y2 ஆஃப் 0.2ஓட வேல்யூ. சரிங்களா? இது நமக்கு என்ன லிமிட் வந்து நமக்கு 0.2 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதுமானது. சரிங்களா? ஃபார்முலாவில் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான வேல்யூஸ் மட்டும் நீங்கள் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சா போதுமானது. சரிங்களா? ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.